கமல்ஹாசன் அல்டிமேட் கடைசியா செமையா சூப்பரா இருக்கு. கமலோட ஆக்டிங் செம சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? கமலோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்கி எப்படி காட்டியிருக்காங்க மகாபாரதத்துல வந்து கல்வி இந்த கதை தெரியாதவங்களுக்குலாம் இப்போ புதுசா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரா இருந்தது. லாஸ்ட்ல கமல் வந்ததெல்லாம் செமையா இருந்தது. 3 hours எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் 10 minutes கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க படம் இந்த மாதிரி? நான் ட்ரைலர் எதுவுமே நான் பார்க்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு யாரோட கேரக்டர் வந்து படத்துல பிரபாஸ் ஓகே. லாஸ்ட்ல கமல் சூப்பர். கமல் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்ல அந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது படம். அவ்வளோ மகாபாரத தழுவி கல்கி எடுத்திருக்காங்க. எப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கா இல்லை ஜஸ்ட் நார்மலா ஓகே நல்லா தான் இருந்தது. பார்க்கலாங்க, நல்லா இருக்கு. 3 மணி நேரம் எப்படி போயிருக்கு? ஒரே ஒரு எக்ஸைட்டிங்கா போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பாவே கொண்டு போயிட்டு நல்லா இருந்தது. மகாபாரதத்துல இருந்து தழுவி எடுக்கப்பட்ட கல்வி ஆமா மகாபாரத்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதெல்லாம் பொருள் கதைங்கிறது புனையிறது தானே, அதை அப்படியே புனைஞ்சு புதுசா எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் வேற வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பி ஈகர்லி வெயிட்டிங் டு see the செகண்ட் பார்ட். உங்களுக்கு யாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு? 3 பேர் இருந்தாங்க. அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல் சார் கூட யாரோட? அமிதாப்பும் பிரபாஸ் தான் ஆக்ஷன் ரோல். கமலுக்கு நெக்ஸ்ட் இதில் தான் இருக்கும் போல. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேரோட தான் ஆக்டிவ் ரோலாக இருக்கு. 2-3 சீன்ல கமல் சார் அந்த துண்டு அந்த தோற்றம் அந்த பேசுற எப்படி அது ஒரு புது மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த தோற்றத்தை. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. கடைசி சீனில் தான் அவர் வந்து நம்ம கமல் மாதிரி முழு உருவம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் அவருடைய பார்ட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். படம் அருமையாக இருக்குதுங்க, பார்க்கலாம். இப்போ நீங்கள் எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. என்ன மாதிரி? ஆமாம்மா, ரொம்ப கிராண்டாக மெகா மூவி தான் அது. கலெக்ஷனில் ஹிட் ஆகும். மகாபாரத தள்ளி எடுத்த படம் தான். ஆமாம், எப்படி இருந்தது? அந்த கதை சொல்கிறதா இருக்கட்டும், புரிதல் எப்படி இருந்தது? அது தழுவியது தான் அது. உங்களுக்கு யாரோட கேரக்டர் பிடிச்சது? யாரோட? அமிதாப்பும் பிரபாஷும் தான் அதிகமாக இதில் அவங்க தானே ஆக்ட் பண்ணுறாங்க. பின்னாடி தான் கமல் ரோல்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வரும். போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போரிங்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈகராக பார்த்தா தான் புரியும். எக்ஸலண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு புது விதமான ஒரு இதுவாக இருக்குது. ட்ரெண்டை வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருந்தது? பட் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. பட் எல்லாருடைய பிரபாஸோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எவ்ரிதிங் ஓகே. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. மகாபாரத தழுவி எடுத்த படம் தான். ஆமாம். ஆக்சுவலாக நம்ம எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம சின்ன வயசுல டிவியில் பார்ப்போம்ல மகாபாரத ஸ்டோரி, அதை அடுத்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்குன்றத வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. யாரோட கேரக்டர் வந்து வியந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா? அமிதாப் பச்சன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவர் தான் ஹீரோவாக இருக்காரு இதில். கமல் சாரோட குறிப்பிட்ட சீன் தான் வந்திருப்பாரு. ஆமாம், அவர் தான் ஒரு 5 to 10 minutes தான் வராரு. ஓகே, அவருடைய இது நெக்ஸ்ட் இதில் தான் நல்லபடியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமார்னா, செகண்ட் ஹாஃப் கூட லைட்டாக சுமாராக போச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த படத்தில் என்ன மாதிரி? நான் வந்து பயங்கரமாக இருக்கும், கிராஃபிக்ஸ்லாம் இருந்து ஃபைட் சீனு கதை செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்தே காமெடி சீனு கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். காமெடி சீன்லாம் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஸ்லோவாகவே போச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கமல்ஹாசன் கெத்து பண்ணிட்டார். யாரோட கேரக்டர் அந்த விஜய் தேவரகொண்டா சம ப்ரோ. கடைசியா அந்த ஒரு கிளிப்பு காய்ச்சது வேற லெவல். எனக்கு விஜய் தேவரகொண்டா பார்த்தாரு, அது போதும். கமல்ஹாசன் அல்டிமேட் கடைசியா செமையா. கமல்ஹாசன் அப்புறமேட்டு வந்து அந்த தாத்தா மாதிரி குண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவரு அமிதாப் பச்சன். அவரும் வந்து செம்ம. அவரும் கமல்ஹாசனும் படம் ஓவராலா வந்து சுமார் தான் படம். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. ஆமா. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இந்த மூவி வந்தது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அட்வான்ஸான மூவி தான். பட் வந்து அது பழைய காலத்து கதையை எடுத்துட்டு வந்து இப்போ இந்த ட்ரெண்டு இதுக்கும் இல்லாமல் இன்னொரு அடுத்த ட்ரெண்டில் போயிருக்காங்கன்னா ஓகே தான். கிராஃபிக்ஸ் அந்த சிஜிலாம் ஓகே தான் படம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் படம்.
நம்ம கமல்ஹாசன் ஆண்டவர் உள்ள வந்தனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் பயங்கர பீக்ல போயிட்டாங்க. தெலுங்குல எப்படின்னு தெரியல. ஓவராலா படம் வந்து ஓகே. செகண்ட் ஹாஃப்லாம் ஆனால் எப்படி சொல்ல எதிர்பார்க்காதது இல்லாமல் நிறைய எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, நல்லா இருந்தது படம். யாரோட கேரக்டர் படத்துல டிராவல் ஆச்சு? எனக்கு வந்து இப்போ ஓல்டு கேரக்டர்னால அஸ்வத்தாமான்ற கேரக்டர் பிடிச்சது. இப்போ அந்த கர்ணன்ற கேரக்டர் காட்டினதுனால அது சூப்பராக ஹைலைட் பண்ணதுனால நல்லா இருந்தது. அது கமல் சார் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக கம்மியாக தான் காட்டினாங்க. ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறது பெஸ்ட்டாக காட்டியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்தா தான் தெரியும் அது மோஸ்ட்லி. ஆனால் அவரோட இது வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் தான் வந்து அந்த இது வந்து நல்லா காட்டுவாங்க. ஃபுல்லாக லாக்கு அவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டே போகிறாங்க படத்தை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளோ. யாரோட கேரக்டர்? பிரபாஸ் கேரக்டர் கடைசியில் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா கொடுத்துருக்கலாம். அவருக்கு கான்செப்டே இல்லாத மாதிரியே இருக்கு. கமல் சார்க்காக வந்தேன். எல்லாம் எப்படி இருந்தது? படமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படமே. அவரோட பர்சன்ஸ் கம்மி தான். இல்லை, இது திங்கிங்கே ரொம்ப இதாக இருக்குது, புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது படம். மகாபாரதத்தை தான் தள்ளி எடுத்திருக்காங்க. ஆமாம். எப்படி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுது.